இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பேசிஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங். ஸோ இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, நெட்வொர்க்னா என்ன, நெட்வொர்க்கிங்னா என்ன, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஐடினா என்ன, ஐடியில் ஐடிக்கும் நெட்வொர்க்குக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, இந்த மாதிரியான பேசிக்கான திங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐடினா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஐடி அப்படின்றது த நேம் இட் செல்ஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது என்கிட்ட ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷனை வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜியோட நான் ஒரு 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 பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ்க்கு நான் வந்து டேட்டாவை ஷேர் பண்ணுறது. சென்ட் அண்ட் ரிசீவ் மாதிரி ஏதாவது ஒரு இது பண்ணுறதோ அல்லது ஸ்டோர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி நம்ம வந்து அதை இங்கே இருக்கக்கூடிய மோட் ஆஃப் ஏதாவது ஒரு மோடில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ஐடின்னு சொல்லுவோம். இதை நீ ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சினாரியோ வச்சு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். லைக் எப்படின்னா, இப்போது 1950s 1940s இந்த மாதிரியான அந்த 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 பீரியட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து சென்னையில் இருக்கேன், ஏன்ற பர்சன் நான், பி வந்து என் ஃப்ரெண்டு, நான் சென்னையில் இருக்கேன், என் ஃப்ரெண்டு பெங்களூரில் இருக்கிறாரு. இப்போது எனக்கு வந்து ஒரு 10,000 rupees எனக்கு ஒரு அமௌண்ட் வேணும். இப்போ இந்த 10,000 rupees எனக்கு வேணுன்ற பெங்களூரில் இருக்க ஃப்ரெண்டுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷனை நான் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அவர் எனக்கு அந்த அமௌண்ட்டை வந்து எனக்கு த்ரூ ஏதோ ஒரு வேல வந்து எனக்கு அவர் சென்ட் பண்ணுவார். ஸோ நம்ம அது என்ன பண்ணுவோம், அந்த 1950sலாம் நமக்கு இருந்த ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான், போஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப ரிச் பர்சனாக இருந்தாங்கன்னா மட்டும் ட்ரங்க் கால் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து வேற எந்த ஆப்ஷனுமே அந்த பீரியட்ல இல்லை. போஸ்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இட் வில் டேக் மினிமம் 1 week எடுத்துக்கும். இதே ட்ரங்க் கால்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ட்ரங்க் கால்ன்றது இப்போ நம்ம மொபைல் எடுத்து டக்குன்னு ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி நான் இங்கே இருக்கேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, அந்த மாதிரி சொல்கிற மாதிரிலாம் அந்த பீரியடில் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் பேங்க்கில் எப்படி நம்ம போயிட்டு நமக்கு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறது எடுக்கிறது, இந்த மாதிரி பேங்க்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அது மாதிரி இந்த ட்ரங்க் காலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே போய் நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். இந்த மாதிரி இன்னாரு இவங்களுக்கு வந்து கால் பண்ணலான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். அந்த அப்பாயின்மெண்ட் வைஸ் அது 1 day மினிமம் எடுத்துக்கும். இதுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி இன்னைக்கு புக் பண்ணீங்கன்னா நாளைக்கு தான் உங்களுக்கு ஸ்லாட் கிடைக்கலாம். அப்படி ஸ்லாட் கிடைக்கிற ஸ்லாட்டில் நீங்கள் போய் பேசிக்கணும். இதுதான் ட்ரங்க் கால். ஸோ லிட்ரலாக நமக்கு மினிமம் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு 1 day ஆர் அ வீக், நீங்கள் என்ன மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சரி, இப்போ நான் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டேன், பெங்களூரில் இருக்க என் ஃப்ரெண்டுக்கு போயிடுச்சு, அவர்கிட்ட அமௌண்ட் இருக்குது. இப்போ அவர் எனக்கு அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னா சேம் இதுக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக மணி ஆர்டர் தான் பண்ண முடியும். ஸோ மணி ஆர்டர் ஒன்று தான் இதோட சோர்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா பேங்க்லேயே இருந்துச்சுன்னா கூட நான் என் பேங்க்கில் டெபாசிட் பண்ணேன்னா சேம் இதே மாதிரி ப்ராசஸ் மூலமாக இட் வில் டேக் மினிமம் அ வீக், 1 week மாதிரி எடுத்துக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம வந்து இப்போ வித்தின் செகண்ட்ஸ் டு மினிட்ஸ்குள்ளேயே இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதாகட்டும், நமக்கு வேணுன்ற அமௌண்ட் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு யூபிஐ மூலமாகவோ நெட் பேங்கிங் மூலமாகவோ ஏதாவது ஒரு டிஜிட்டல் சப்போர்ட்டோட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ அல்லது மணியை சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கிறதான விஷயம்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது இதுதான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்றது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு நம்மகிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சேஃபாக நம்ம சென்ட் பண்ணுறது. ஓகே, நான் இப்போ வந்து காலு அப்படின்னா அங்கே இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க. ஓகே, நான் ஒரு பர்டிகுலர் டே நான் கால் பேசுகிறதோ இல்லை மெசேஜ் பாஸ் பண்ணும்போது என்கிட்ட இருக்க ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இன்னொருத்தர் கொடுக்குறேன், அதனால் இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க. இதே நான் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணுறதுக்கெல்லாம் எப்படி இன்ஃபர்மேஷன், இந்த இடத்துல எப்படி நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்னா, அப்போ 1950sலையும் சரி இப்போ கரண்ட்லேயும் சரி யார் அனுப்புகிறா, சென்டர், ரிசீவர், எவ்வளோ அமௌண்ட்டு, எந்த பிளேஸு, இந்த மாதிரியான எல்லாமே இங்கே நம்ம வந்து கேஒய்சின்னு டிஜிட்டலில் சொல்லிடும், நோ யுவர் கஸ்டமர், இந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணிடும். பட்
நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்குறோம். அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் அண்ட் ரிசீவ் பண்றது தான் இந்த ஐடியோட வேலை. ஸோ இப்போ ஐடினா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்து இப்போ இந்த ஐடின்றது எல்லாரும் வந்து ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஐடின்றது ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஐடின்றது பில்லர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட். யார் அந்த பில்லர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ். இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் ஐடி. இதுல இந்த ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு மட்டும் இவர் இருந்தா இந்த மூணும் இருந்தாதான் ஐடின்றது ஒரு ஃபுல்ஃபில் ஆக முடியும். ஆனா ஸ்டோரேஜ்ன்றது இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸ்டோரேஜ் இல்லாமையும் ஐடி ஒர்க் ஆகும். ஸ்டோரேஜ்ன்றது என்னோட பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் பப்ளிக்காவோ அல்லது என்னோட இன்டர்னல் பர்பஸ்க்கு ஃபியூச்சருக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால ஸ்டோரேஜ் யூனிட், டேட்டா சென்டர் இந்த மாதிரி இதுல ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. வித்தவுட் ஸ்டோரேஜ் ஆல்சோ நம்ம ஐடியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐடி என்ன பர்பஸ்க்கு ஆல்ரெடி சொன்னது தான். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணும், ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணும், அல்லது சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணும் இன்ஃபர்மேஷனை எஃபிஷியன்ட் வேல. எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா, எவ்வளோ டைம் கன்ஸ்டன்ட் கம்மியான டைம்ல நம்ம யூஸ் பண்ணி கரெக்டா நம்ம கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துக்கு பாஸ் பண்ண முடியுமோ அது பண்றது தான் இந்த ஐடி. ஸோ ஆல்ரெடி சொன்ன அந்த சினாரியோ, மணி ஆர்டர், போஸ்ட், யூபிஐ இதெல்லாம் தான். இப்போ ஐடினா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே. இப்போ இந்த ஐடியில நம்ம இப்போ ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் இதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா? ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் இந்த மாதிரி இவங்க எல்லாருமே இருக்காங்க, எல்லாம் சேர்ந்தது தான் ஐடின்னு சொன்னோம். ஸோ அப்போ ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்னன்னு ஒரு சின்ன பேசிக் ஐடியா நமக்கு வேணும் இல்லையா? அது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஹார்ட்வேர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ். எந்த டிவைஸ் எடுத்தாலும் சரி, ஈவன் இது பிசியாக இருக்கலாம் அல்லது நெட்வொர்க்கிங் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். அது நான் ஃபர்தராக நம்ம செஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு நெட்வொர்க்கிங் டிவைஸ்னால் என்னன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். டிவைஸு இல்லை மொபைல் ஃபோனு இந்த மாதிரி எந்த டிவைஸாக வேணாலும் இருக்கலாம். அந்த டிவைஸில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ், எக்ஸாம்பிள் சிபியு, ரேமு, நிக்காடு, ப்ளூ மானிட்டரு, மவுஸ், இந்த மாதிரி எந்த ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் எதெல்லாம் ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸோ அது எல்லாமே ஹார்ட்வேர்னு தான் நம்ம டெர்மினாலஜி பண்ணுவோம். ஓகே. சாஃப்ட்வேர் அப்படின்றது யாரு? சாஃப்ட்வேர்ன்றது எப்படி என்னன்னா, இந்த ஹார்ட்வேர்னு சொன்னோம் இல்லையா, ஹார்ட்வேர்ன்றது ஏதோ ஒரு ஒர்க் பண்றதுக்காக ஒரு பிசிக்கல் காம்போனன்ட். பட் அந்த ஹார்ட்வேர் இண்டிபெண்டா ஒர்க் ஆகாது. இந்த சாஃப்ட்வேர் தான் போயிட்டு நீ இந்த வேலையை இந்த டைம்ல இப்படிதான் செய்யணும் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறது தான் இந்த சாஃப்ட்வேரோட வேலை. ஸோ ஹார்ட்வேர்ன்றது பிசிக்கல் காம்போனன்ட், சாஃப்ட்வேர்ன்றது இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய, ஹார்ட்வேருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய, இப்படி பண்ணணும், இந்த இந்த இத்தனை ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் பண்ணணும், பர்டிகுலர் டாஸ்க் ரிப்பீட்டேட்டிவா பண்ணணும், அல்லது இந்த மாதிரி நிறைய டாஸ்க் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹார்ட்வேர் டாஸ்க் அசைன் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஆள் தான் இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது. இந்த சாஃப்ட்வேர்ல நமக்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்கு. ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா நம்மளோட ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம் இல்லையா, லைக் லினக்ஸு, விண்டோஸு, ஐஓஎஸ், மேக் ஐஓஎஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இது எல்லாமே நமக்கு வந்து விண்டோஸு, லினக்ஸு, ஐஓஎஸ், இன்னும் எக்ஸ்ட்ரா உபுண்டு, இது எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, மொபைல் அப்ளிகேஷன் ஆகட்டும், இல்லை பிசி லேப்டாப்பில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ், க்ரோமு, வேர்டு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ், இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸுமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்க்குள்ளே தான் வரும். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா ஓஎஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அப்போ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்றது என்ன டிஃபைன் பண்ணியாச்சு. பட் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ட்ட ஒரு டிராபேக் என்னன்னா, வித்தவுட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இவனால இண்டிபெண்டா ஒர்க் ஆக முடியாது. லைக் எப்படின்னா, இப்போ இதுதான் என்னோட ஓஎஸ், இது ஒரு லேயர், இந்த லேயர் தான் ஓஎஸ் சிஸ்டம். இது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி.
சிஸ்டம் சாஃப்ட்வேர். இந்த லேயர் மேல எம்பெட் பண்ண இன்னொரு லேயர் தான் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். டைரக்டா இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகாது. சிஸ்டம் சாஃப்ட்வேர் மேல இன்னொரு லேயரை எம்பெட் பண்ணியிருப்பாங்க. அதோட சப்போர்ட் மூலமா தான், சிஸ்டம் சாஃப்ட்வேரோட சப்போர்ட் மூலமா மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரால ரன் ஆக முடியும். வித்தவுட் தட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் நத்திங். ஓகேவா? இப்போ ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்னன்ற அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஓஎஸ், நம்ம ஓஎஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, சிஸ்டம் சாஃப்ட்வேரில். சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லியிருந்தோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கிளைண்ட் ஓஎஸ், இன்னொன்று சர்வர் ஓஎஸ். கிளைண்ட் ஓஎஸ்னா இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாரும் ஜென்ரல் பப்ளிக் யூசர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11, விண்டோஸ் அல்டிமேட்டு, லினக்ஸ், உபுண்டோ, இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஜென்ரல் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர்ஸும் கிளைண்ட் ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது சர்வர் ஓஎஸ்னா என்ன? இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு டேர்மு ஐடியோட பில்லர்ஸில். அந்த ஸ்டோரேஜ், அந்த பர்பஸ்க்காக சர்வர் மெயின்டைன் பண்ணுறது நார்மல் ஓஎஸ், கிளைண்ட் ஓஎஸ்னால சர்வர்ன்ட்டு ரன் பண்ண முடியாது. அதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த சர்வர் ஓஎஸ், விண்டோஸ் சர்வர் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு. அதை தான் நம்ம சர்வர் ஓஎஸ்ன்னு சொல்லி டேர்ம் பண்ணுவோம். ஸோ ஓஎஸ் 2 டைப் இருக்குது. கிளைண்ட் ஓஎஸ் ஒன்று, சர்வர் ஓஎஸ் ஒன்று. இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா? இப்போதான் நம்மளோட கான்செப்ட் நெட்வொர்க்கிங்குள்ள வந்திருக்கோம். இப்போ ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இவங்க 2 பேர் மட்டும் இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நெட்வொர்க் இல்லாம கண்டிப்பா ஒரு டேட்டாவை ஒன் பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற முடியாது. அதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றது, ரிசீவ் பண்றது, ஸ்டோர் பண்றது, இந்த மாதிரி எல்லா ஒர்க்கையும் பண்றவன் தான் இந்த நெட்வொர்க் அப்படின்றது. ஸோ நெட்வொர்க்னா ஒன்றும் இல்லை, கனெக்ஷன் ஆஃப் கம்யூனிகபிள் டிவைசஸ். ஃபர்ஸ்ட் கம்யூனிகபிள் டிவைசஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். கம்யூனிகபிள் டிவைசஸ் அப்படின்னா, லெட்ஸ் கன்சிடர், இப்போ என்கிட்ட ஒரு பிசி இருக்கு, மொபைல் ஃபோன் இருக்கு, லேப்டாப் இருக்கு, இருக்குன்னு வச்சுக்கலாம். எந்த டிவைஸ் வந்து தன்கிட்ட இருக்க ஒரு டேட்டாவை சென்ட் பண்றதோ அல்லது வேற ஒருத்தர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கோ, அது என்ன மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் வேணாலும் இருக்கலாம். ஒரு இடத்துல இருந்து சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய டிவைஸ் எல்லாமே கம்யூனிகபிள் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பிசி சொல்லலாம், மொபைல் ஃபோன் சொல்லலாம், லேப்டாப் சொல்லலாம், பிரிண்டர் சொல்லலாம். பிரிண்டர் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டிஜிட்டல் இன்புட்டை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலமா அதுகிட்ட வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டா பிரிண்ட் அவுட் கொடுக்குது இல்லையா. ஸோ அவனும் நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ அவனும் ஒரு கம்யூனிகபிள் டிவைசஸ் தான். அப்போ இப்போ என்கிட்ட ஒரு பிசி இருக்கு, 2 பிசி இருக்கு. ஏன்னு ஒரு பிசி இருக்கு, பின்னு ஒரு பியோட யூசரோட, ஏ யூசர் பி யூசர் 2 பேர் இருக்காங்க. 2 பேர்ட்டி ஒரு பிசி இருக்கு. இவன்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிறத பிக்கு வந்து நீ ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு டைரக்டா ஷேர் பண்ண முடியாது. ஒன்று இங்க இருந்து இதுக்கு ஒரு கேபிள் ஒன்று கனெக்ட் பண்ணணும், ஈத்தர்நெட் கேபிள், RJ45 கேபிள், ஈத்தர்நெட் கேபிள், லேன் கேபிள், RJ45 எல்லாமே ஒன்று தான். இந்த கேபிள் ஒன்று கனெக்ட் பண்ணணும், அல்லது ஒயர்லெஸ்ஸா நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் பை வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ளூடூத் அல்லது வைஃபை. இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சப்போர்ட்டோட ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ வயர்டாவோ ஒயர்லெஸ்ஸாவோ 2 or more devices, if 2 or more devices forms a connection between them in terms of wired or wireless, அதுதான் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. connection of communicable devices is termed as network. எதுக்காக இந்த நெட்வொர்க் ஃபார்ம் பண்றோம்? ஆல்ரெடி சொன்னதுதான், டேட்டாவை ஷேர் பண்றது through wired or wireless channels. இதோட கோல்ஸ் வந்து சென்ட், ரிசீவ், ஷேர், கேதர். இதெல்லாம் தான் நெட்வொர்க்கோட இம்பார்ட்டன்ஸ், இதோட பர்பஸ்.